அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10 கோடி ரூபா எப்படி சேமிக்கிறது அதை பற்றின வீடியோ தான் இது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலீடு செய்ய பல்வேறு வழிகள் இருந்தாலும் எஸ்ஐபி முதலீடுகள் நல்ல வருமானம் ஈட்டுவதற்கான கருவியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இளம் முதலீட்டாளர்கள் மத்தியில் எஸ்ஐபி முதலீட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. எஸ்ஐபி என்றால் குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ந்து சிறு தொகையாக முதலீடு செய்வதுதான். ஒரே தவணையில் பெரிய தொகையை முதலீடு செய்ய முடியாதவர்கள் இப்படி மாத வாரியாக அல்லது வாரம் வாரியாக தொடர்ந்து சிறு தொகையை முதலீடு செய்வது நல்ல வருமானத்தை ஈட்டலாம். பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் தான் எஸ்ஐபி முதலீடு பயன்படுத்தப்படுகிறது. புதிதாக முதலீடு பயணத்தை தொடங்க விரும்புவோர் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்வதை பரிசீலிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கருத்து. எஸ்ஐபி முதலீடு செய்து 10 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுவது எப்படி? ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன் 10 கோடி ரூபாய் ரெடி பண்ணுவதற்கு எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யலாம். உதாரணமாக, உங்களது 50 வயதில் 10 கோடி ரூபாய் ஈட்ட வேண்டுமென்றால் இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இலக்கை 25 வயதிலேயே முதலீடு செய்ய தொடங்குவது நல்லது. 25 வயது தாண்டினாலும் உடனடியாக முதலீடு தொடங்குவது சிறந்தது. மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் 12% வட்டி வருமானம் கிடைக்கிறது என வைத்துக்கொள்வோம். 25 வயதில் மாதம் 15,000 ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் முதலீட்டை 15% உயர்த்த வேண்டும். இப்படி செய்தால் 50 வயதை தொடும்போது 10 கோடியே 19 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதுதாங்க 10 கோடி சேமிக்கிறதுக்கான ஐடியா. நன்றி.